கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். ஆடி மாதம் எப்படி பார்ப்பனர்கள் மட்டும் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காசு ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற பொருட்கள் எல்லாம் அவங்க மட்டும் அந்த வேலையை பார்த்துக்கிறாங்கன்னா தமிழர்கள் அப்போ ஏமாளிகளாக இருந்துருக்கிறாங்களா? அப்போ நம்ம தமிழ் மொழியை கருவறைக்குள்ள தமிழ் கோயிலுக்குள்ளே தமிழர்கள் வரக்கூடாதுன்னது இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் கருவறைக்குள்ளே போக முடியலை. அந்த மேலே இல்லை நன்னீராட்டு விழாவின் போது மேலே தமிழில் பாடப்பட்டுச்சா இல்லையா? அரோகரான்னாங்களே மேலே அந்த எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அந்த குடமுழுக்கு நடக்கிற இடத்துல அவர் ஒரு பிராமண முணுமுணுன்னு அவருக்கு ஒலி வாங்கி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் சத்தமாக அவர் பாட்டு சமஸ்கிருத மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சது சமஸ்கிருத மந்திரம் தான். அவர் நான் சமஸ்கிருதத்தை தான் ஓதுவேன்னு அங்கே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஒரு குடமுழுக்குங்கிறது உண்மையிலே அந்த கொடியேற்றத்திலிருந்து ஒரு 48 நாள் மண்டல பூஜை வரைக்கும் போகிறது தான் முதன்மையான நிகழ்வுகள். உண்மையிலே பாலாலயத்திலிருந்தே கொடியேற்ற இந்த குடமுழுக்கு துவங்கி விட்டது. ஆனால் கொடியேற்றத்திலிருந்து வருது. கொடியேற்றத்திலிருந்து முக்கியமான நிகழ்வுகள் அந்த யாகசாலையில் யாகம் ஒன்று. ரெண்டாவது அந்த கோபுர கலசத்தில் நீர் ஊற்றுதல். கருவறைக்குள்ளேயே எல்லா கடவுள்களுக்கும் நீர் ஊற்றுதல். அந்த யாகசாலையில் அருளேற்றப்பட்ட புனித நீரை ஊற்றி முழுக்காட்டு பண்ணுதல். இந்த மூணு இடத்துலையுமே தமிழும் இல்லை, தமிழர்களும் கிடையாது. அப்போ நம்ம ஊர்வலம் எல்லாம் வெளியே நடக்குதே தவிர 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழையும் தமிழர்களையும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு யாகசாலைக்குள்ளே வராத, கோபுர கலசங்கிட்ட வராத, கருவறைக்கு வராதன்ட்டு கோயில் தீண்டாமைங்கிறது கருவறை தீண்டாமையாக, யாகசாலை தீண்டாமையாக, கோபுர தீண்டாமையாக மாறி இருக்கிறது. இதுதான் உண்மை. இல்லை நீங்கள் இந்த அறநிலையத்துறை இதை எப்படி கெடுத்து வச்சிருக்குதுன்னு பாருங்க. இது பல ஆண்டுகளாக நடந்துவிடு. சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குது, புன்னநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குது. இங்கே நம்ம ஆள் எப்பவும் போய் கடா வெட்டி குடும்பத்தோடு சாப்பிட்டு கொடை வெட்டி அந்த இதை வச்சு படையலை போட்டு சாப்பிட்டுட்டு வர்றது வழக்கம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீ வெட்டக்கூடாது, வெட்டுறதா இருந்தா கோயிலுக்கு எங்கேருந்தோ கொண்டு போய் வெட்டிடு. சரி, மந்திரங்களெல்லாம் தொகுக்கிறதுக்கு ஒரு குழு போடணும். நாங்கள் குழு போட்டு அந்த தீர்ப்பு வந்து 5 வருஷம் ஆச்சுது. குழு போட்டு 3 வருடங்களாகி விட்டது. இன்னும் ஒரு மந்திரத்தை கூட தொகுக்கலை. இப்படியெல்லாம் நடக்கணும், நடக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் நடந்துடக்கூடாது. இதுதான் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த அம்மன் கோயில்களில் இருக்கிற வழிபாட்டையும் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் எல்லோரும் கருவறையை சுற்றி வர்ற மாதிரி தான் இருந்துச்சுது. இன்றைக்கு அப்படி சுற்றியே வர முடியாதபடி மாற்றிவிட்டார்கள். புதுமனை புகழா திருமணம் எல்லாத்துலேயுமே நீங்கள் தமிழ்லையே எல்லா சடங்குகளையும் செய்து கொண்டீர்கள் என்றால் அரசாங்கம் தன்னால் இறங்கி வரும். அரசாங்கத்துக்கு என்ன வேணும்? ஓட்டு வேணும், அவ்வளோதான். Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நடந்திருக்கிறார் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கிலடியார் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கிறோம். நீங்க நல்லமா இருக்கீங்க? நல்லமா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. நல்லது. ஆடி மாசம் எப்படி பார்ப்பனர்கள் மட்டும் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா காசு ரொம்ப கம்மியா இருக்கும். மற்ற பொருட்கள் எல்லாம் அவங்க மட்டும் அந்த வேலையை பார்த்துக்கிறாங்கன்னா தமிழர்கள் அப்ப ஏமாளிகளா இருந்திருக்கிறாங்களா? ஏமாளிகளாக இருந்தார்கள் மட்டுமல்ல, இருக்கிறார்கள், இருந்து கொண்டே இருக்கிறார்கள்ங்கிறதா கவலைக்குடையது. 10 வருடங்களுக்கு மேலாக வலைத்தளத்தை பார்த்த பிறகாவது நாங்கள் 50 வருடமா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அப்போ வலைத்தளம் எல்லாம் இல்லை. ஊரா கூட்டம் போட்டு ஒரு சின்ன அறிக்கைகள் மூலமாக சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போ இவ்வளவு தெரிந்த பிறகும் நான் தொடர்ந்து அந்த தவறையே செய்து கொண்டு வெளிப்படையவே மாட்டேன்னு சொன்னால் அப்போ தமிழர்கள் மேலும் குறை இருக்கிறதுங்கிறத நம்ம உணர வேண்டும். அவர்கள் விழிப்புணர்வு அடையாமல் எந்த விதமான மாற்றமும் முன்னேற்றமும் அதற்கு வழியே இல்லைங்கிறத உண்மை. ஆனால் ஒன்று, மாறிக்கொண்டிருக்கிறார்கள்னா மாறிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் எல்லோரும் மாறிவிட்டார்கள்னா மாறிவிடவில்லை. ஒரு கொஞ்சமாக மெது
மெதுவாக ஆமை வேகத்தில் மாறிக்கொண்டிருக்கும் தமிழர்கள். ஆனால் தமிழர்கள் மட்டும் அப்படியே மெதுவாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு நேரத்தில் மாறினாங்கன்னா அப்படியே குபியில் என்று ஒரு தீப்பிடிச்ச மாதிரி எரிமலை வெடிச்ச மாதிரி வெடித்து விடும். ஆனால் அந்த எரிமலை வெடிப்புங்கிறது ஒரு அழிவு பாதைக்கு சென்று விடக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் தான் இவ்வளவு விழிப்புணர்வுகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். ஐயா, ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னங்க ஐயா? ஆடி மாசம்னா என்னெல்லாம் நம்ம வந்து மகிழ்ச்சியா கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அம்மன் வழிபாடு எல்லா ஊர்லேயும் எல்லாமே, குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு. இந்த கோடைக்காலம் முடிஞ்சு இந்த மழை வருவதற்கு உண்டான நேரமும் இதுதான். இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான மழை பெய்யும் பொழுது அந்த வேளாண்மை தொழிலெல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த வருட கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் அதிகமாக மழை இருக்கும். ஆனாலும் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி நம்ம வந்து அது ஒரு மறைவு பிரதேசத்தில் தான் இருக்கிறோம். இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல மழை பொழியும். அப்போ அந்த மழை சாரல் நமக்கும் வரணுங்கிறதுக்காகத்தான் அதை கொஞ்சம் இந்த பக்கமும் வர வைக்கணும்ன்ட்டு உண்மையிலே அதற்காகத்தான் நம்ம என்ன செஞ்சிருந்தாங்க, காடுகள் ஏராளமாக இருக்கும் பொழுது அப்போ மழை இங்கே பொழிந்து கொண்டு தான் இருந்தது. என்றைக்கு அந்த வெள்ளைக்காரர்களால் அந்த காடுகள்லாம் அழித்து டீ தோட்டம், தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம், ரப்பர் தோட்டம் எல்லாம் மாறின பிறகு தான் இங்கே அந்த மறைவு பிரதேசமாக மாறிவிட்டது. அது வரைக்கும் இங்கே எல்லா தமிழ்நாட்டில் இப்பவும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் இப்போ மாரியம்மனை கும்பிட்டா மழை வரணுங்கிறதுக்காக மாரியம்மனை கும்பிட்டு, மாரியம்மன் மாறினா மழை தான், மாரியம்மனே மழை தெரியும், மழை தெய்வம் தான். அந்த மாரியம்மனை கும்பிட்டு நம்ம மழையை பெருக்கி கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இந்த உயிர்ப்பு. நீர்னாலே உயிர்ப்பு ஆற்றல். நீங்கள் ஒரு விதையை வச்சுருந்தீங்கன்னா 10 வருஷம் 50 வருஷம் போட்டாலும் விதை அப்படியே தான் இருக்கும். அதில் 2 சொட்டு தண்ணியை ஊற்றி பாருங்க, உடனே முளைச்சிடும், 2வது நாள் முளைச்சிடும். உயிர்ப்பு ஆற்றலை தரக்கூடியது இந்த மழை. அதுதான் நீர் என்று அமையாது உலகு. எல்லாமே நம்ம தமிழர்கள் நிறையாக நீர் மேலாண்மை பற்றி சொல்லி வச்சிருக்கிறார்கள். அந்த மாரியம்மனை வழிபடக்கூடிய மாதம் எல்லா செயல்களையும் துவக்க வேண்டும். அதுக்கும் குறிப்பாக அந்த 18ஆம் பெருக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 18ஆம் பெருக்கு ஆடி 18ல் 18ஆம் பெருக்கு நிழகலம். அந்த 18ஆம் பெருக்குக்கு பிறகு உள்ள காலம் வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். எதையும் துவங்குவதற்கு மிக 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 ஒரு நல்ல காலம். ஆனால் தமிழர்கள் அனைவரும் தங்கள் தொழில் துவங்குவதாக இருந்தாலும் சரி, புது இடம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அதை பதிவு செய்வதாக இருந்தாலும் சரி, புதுமனை புழுவுகளாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, சிறப்பாக இதை செய்யலாம். கணவன் மனைவி இந்த நேரத்தில் சேர்ந்திருந்தால் எந்த விதமான தவறும் கிடையாது. உண்மையில சித்திரை உருவானதும் தவறு கிடையாது, இல்லை, உருவாகிறது நல்லது. ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிறது ஒரு கரு. அந்த நம்ம எதிர்கால சந்ததியின் வளர்ச்சி, நம்மளுடைய வம்சமே தொடர்ந்து நடக்கிறதுக்கு உண்டான விதை போடுவதற்கும் இது மிகச் சிறப்பான மாதம்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அம்மன் அருளால் எங்கும் விரைவி கிடைக்கிற இந்த அம்மன் அருள் நமக்குள்ளேயும் செயல்படும், நம்ம துவங்குற செயல்பாடுகள்லையும் சிறப்பாக இருக்கும். இல்லை, அம்மனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கிராமங்கள் தோறும் தமிழர்கள் அம்மன் வழிபாடு பண்ணுறாங்கன்னு. இப்போ அண்மை காலங்களாக பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு வந்து அசைவம்லாம் வைக்காதீங்கப்பா. ஏன்னா ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அசைவம்லாம் வைப்பாங்க, மீன்லாம் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அசைவம் வைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கு அதிகமாகுது. ஸ்ரீ மாரியம்மன் பேரெல்லாம் மாறுது. முதல்ல அருள்மிகு மாரியம்மன்லாம் பேர் இருக்கும், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன்லாம் மாறுது. என்ன நடக்குது? இதெல்லாமே இதுவே தான் அந்த பிரமணினரால் மாற்றப்பட்டது. இப்போ முருகன், நீ எல்லாருக்கும் பழனி முருகன் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, திருச்செந்தூருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த கோயில் முருகன் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் அவரை பக்தரை நிறுத்தி கேட்க, எங்கப்பா போகிறேன்னா நான் முருகன் கோயிலுக்கு போகிறேன், இவ்வளோதான். சுப்பிரமணியர் கோயிலுக்கு போகிறேன்ட்டு யாராவது சொல்லுவாங்க? ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு, அந்த சாமிக்கு பேரை மட்டும் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி. இந்த சுப்பிரமணியம்ங்கிறது அவங்களுக்கு அந்த வட ஆரியர்கள் வந்து வரும்பொழுது அவங்களுக்குன்னே கொஞ்சம் குல முதல்வர்களையும் கொஞ்சம் கடவுள்களையும் கொண்டு வந்தாங்க. அந்த இருக்கிற கடவுளை நம்ம முருகன் கூட பொருத்தி விட்டார். நம்ம ஏன் முருகன் கோயில் பேர் வைக்காம சுப்பிரமணிய சாமி கோயில் பேர் வச்சிருக்கோம்? தப்பு. இதெல்லாம் தான் அந்த வெள்ளைக்காரர்கள் காலத்தில் இந்த டாக்குமெண்டேஷன் போடும்போது எல்லாத்தையும் பேரை மாற்றி மாற்றி போட்டாங்க. நம்ம ஆட்களுக்கும் முருகன் பேர் வச்சா அது
அது ஒரு பட்டிக்காட்டுத்தனமான பேரா இருக்குது. சுப்பிரமணியம்னு பேர் வச்சா நல்லது, ஸ்ரீன்னா நல்லது, இது அருள்மிகுன்னா அவ்வளவு நல்லா இல்லை சொல்றதுக்கு. இது அதாவது முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தோல் உள்ளவர்களுக்கு அந்த மதிப்பு கொடுப்பாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க. அதே நினைப்புல தான் இப்ப சமஸ்கிருதத்துக்கு சொன்னா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்ல சொல்ல வச்சுட்டாங்களா? ஆனா நீங்க திராவிட மாடல் இது சொல்ல வச்சு அது மட்டும் இல்ல அது அதுக்கு அடுத்து வர. ஆனா இப்போ நீங்க இப்போ ஒரு 8ஆம் வகுப்புலேருந்து மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாருங்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு பலகையிலையும் அந்த வருகை பதிவேட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமஸ்கிருத நேம் தான் இருக்கும். இப்போ பெயர்கள் தான் இருக்கும், ஏதாவது 1-2 தமிழ் இருக்கும். இன்னைக்கு இந்த 3ஆம் வகுப்புலேருந்து கீழே இருக்கிறத பாருங்க, பெரும்பாலான பெயர்கள் தமிழ்ல ஆதினி. இதே மாதிரி அழகான தமிழ் சொற்களும் தமிழ் பெயர்களும் அழகாக வர ஆரம்பிச்சிருக்கின்றன. இந்த 3 வருடங்களாக இல்ல 5 வருடங்களாகவே அது நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி விழிப்புணர்வு பெற்று நான் என் குழந்தைக்கு பேர் வச்ச மாதிரி என்னுடைய கடவுளுக்கும் இதே பேரை வைங்கிறத நம்ம கேட்க துவங்க வேண்டும். கேட்பார்கள். அரசாங்கம் தானே பண்ணி ஆகணும். அரசாங்கம் பண்ணணும், உண்மைதான். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, திருச்செந்தூர்ல தமிழ்ல பண்ண வச்சிட்டீங்கல்ல, நீங்க பாருங்க திருச்செந்தூர்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த ஓதுவார்கள் சொல்றாங்க, அந்த ஓதுவார்களை நல்ல மாலை மரியாதையோடு போட்டு அழைத்து அதை தொலைக்காட்சியிலெல்லாம் நல்லா காமிச்சாங்க. ஒரு யானை மேலே ஒரு பெரியவரை ஏற்றி வச்சு அவரை ஊர்வலமாக வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தமிழர் இதே திருச்செந்தூர் கோயிலில் தான் நான் அப்போ இருந்த இப்போ தென்காசி, அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். அப்போ திருநெல்வேலி அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது தூத்துக்குடி மாவட்டம் கூட பிரியலை. திருச்செந்தூர் திருநெல்வேலி மாவட்டத்திலே தான் இருந்துச்சு. அப்போ நான் சின்ன வயசில் 4 வயசு 5 வயசுல எல்லாம் கொண்டு வரும்போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க, டேய் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் இந்த தொலை வழியாட தான் பார்ப்பேன்ட்டு. அந்த இப்பவும் அந்த தொலை இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு கல்லை நட்டு வச்சிருக்காங்க தவிர அந்த தொலை வழியோடு தான் சாமியை பார்க்க முடியுமே தவிர உள்ள நுழைய முடியாது. அதுதான் இருந்த காலம். ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லோரும் அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது. எந்த ஆகமத்தின் பெயரால் சூத்திரர்கள் தமிழர்களை கோயிலுக்குள்ளே நுழைய விடாம இருந்தீங்களோ, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஆண்டுகள்ல அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அப்ப நம்ம தமிழ் மொழியை கருவறைக்குள்ள கோயிலுக்குள்ளே தமிழர்கள் வரக்கூடாதுன்னது இப்ப கோயிலுக்குள்ள வந்துட்டோம். ஆனா கருவறைக்குள்ள போக முடியல, யாகசாலைக்குள்ள போக முடியல. அந்த குடமுழுக்குன்னா என்ன, அந்த மேல இல்ல நன்னீராட்டு விழாவின் போது மேல தமிழ்ல பாடப்பட்டுச்சா இல்லையா? அரோகரான்னாங்களே, அரோகரா எங்க இருந்து பாடுறாங்க? மைக்க ஒலி வாங்கிய கீழே வச்சுட்டு கீழே இருந்துட்டு அந்த அம்மா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அரோகரா பாடுறாங்க. ஆமா, கீழே இருந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மேல அந்த எல்லாரும் பார்த்திருப்பாங்க, அந்த குடமுழுக்கு நடக்கிற இடத்துல அவர் ஒரு பிராமண முணுமுணுன்னு அவருக்கு ஒலி வாங்கி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் சத்தமா அவர் பாட்டு சமஸ்கிருத மந்திரத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சது சமஸ்கிருத மந்திரம் தான். அவர் நான் சமஸ்கிருதத்தை தான் ஓதுவேன்னு அங்கே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஒரு குடமுழுக்குங்கிறது உண்மையிலே அந்த கொடியேற்றத்திலிருந்து ஒரு 48 நாள் மண்டல பூசை வரைக்கும் போகிறது தான் முதன்மையான நிகழ்வுகள். உண்மையிலே பாலாலயத்திலிருந்தே கொடியேற்ற இந்த குடமுழுக்கு துவங்கி விட்டது. ஆனால் கொடியேற்றத்திலிருந்து வருது. கொடியேற்றத்திலிருந்து முக்கியமான நிகழ்வுகள் அந்த யாகசாலையில் யாகம் ஒன்று, 2வது அந்த கோபுர கலசத்தில் நீர் ஊற்றுதல், கருவறைக்குள்ளேயே எல்லா கடவுள்களுக்கும் நீர் ஊற்றுதல், அந்த யாகசாலையில் அருளேற்றப்பட்ட புனித நீரை ஊற்றி முழுக்காட்டு பண்ணுதல். இந்த 3 இடத்துலையுமே தமிழும் இல்லை, தமிழர்களும் கிடையாது இல்லையே. ஆனா அரசு கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சு சம அளவுல. நீங்களே கூட நம்முடைய ஊடகத்தை சொல்லிருக்கீங்க, சம அளவுல சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குன்னு சொன்னாங்க. இப்போ வேலைச்சாலை எடுத்துப்போம், ஒரு 70 வேலைச்சாலை சொன்னாங்க. 70னா 35 தமிழ் 35 சமஸ்கிருதம் இருந்திருக்கணும். எந்த 35 வச்சாங்க? ஒன்றும் வைக்கல. அப்படி ஒரு பிரிவே காட்டவும் இல்லை, அப்படி ஒரு பிரிவு நடக்கவும் இல்லை. அந்த ஊர்வலம் கூப்பிட்டு வந்தாங்க. எங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்க? நுழைவாயிலிருந்து உள்ள மண்டபம் வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க, இருக்கட்டும். ஆனால் யாகசாலைக்குள்ளே அவங்க போனாங்களா? போகவில்லை. யாகசாலைக்கு தனியாக
வெளியே ஒரு மேடை போட்டாங்க. அந்த மேடை பகட்டான துணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்னிசை கருவிகள், இசைக்கருவிகள்லாம் கொடுத்துட்டாங்க, ஒலி வாங்கியே கொடுத்தாங்க. அப்போ யாகம் இங்கே தனியாக நடந்துகிட்டு கொண்டு இருக்கிறது. இது யாகம் நடக்காத இடத்துல இங்கே இவங்களும் மேடை போட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஏமாற்று வேலை மாதிரி இருக்கு. அது ஏமாற்று வேலையிலையும் அசிங்கமான ஏமாற்று வேலை என்னன்னா, பன்னிரு திருமுறைகள் இதெல்லாம் ஓதுவதற்கு ஒரு குறிப்பிட்ட பண் இருக்குது. அதான் மந்திரம்ங்கிறது வேற, இசை கச்சேரிங்கிறது வேற. தமிழ் இசை தமிழும் இருக்குது. இசையில் தமிழ் பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கலாம், தோத்திர பாடல்களையும் பாடலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் யாகத்தில் உட்கார்ந்து பண்ணுறது இந்து வேத கணபாடிகள், தமிழ் வேத சாத்திரியார்கள், தமிழ் வேள்வி ஆசிரியர்கள், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. வேள்வி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இந்து வேத கணபாடிகள் இருக்காங்க, தமிழ் வேத சாத்திரியார்கள் இருக்காங்க. இவங்களுக்கு தான் யாகம் பண்ண தெரியும். ஓதுவார்களுக்கு யாகம் பண்ண தெரியாது. ஓதுவார்கள் கோயிலிருந்து நியமிக்கப்படுவார்கள், அவர்கள் ஓதுவார்கள், பாடல்களை ஓதுவார்கள். ஆனால் அவர்களுமே ஒரு குறிப்பிட்ட பண்ணில் தான் ஓதணும், இந்த ராகத்தில் தான் ஓதணும்னு இருக்குது. ஆனால் இசை கச்சேரியில் அவருடைய விருப்பத்திற்கு பாடுவார். அது மந்திரங்கள் ஆகாது. அப்போ அந்த யாகசாலைக்குள்ள தமிழ் இல்லை, அந்த ஓரமாக உட்காந்து மேடை போடுறாங்களே அவங்களும் இசை கச்சேரி தான் நடத்துகிறாங்களே தவிர மந்திரங்கள் ஓதப்படவில்லை. இது அங்கே மேலே கோபுர கலசத்துக்கு மேலே போனாங்களா? போகவே இல்லை. கீழே இருந்து இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்குது. அடுத்தது உள்ள கருவறைக்குள்ளே வாய்ப்பே இல்லை. இந்த இடங்கள்லே உள்ள உடனே பிறகு கருவறைக்குள்ளே எப்படி ஓதுவார விடுவாங்க? ஓதுவார் எப்பவுமே கோயிலுக்கு கருவறைக்கு வெளியே தான் இருக்கணும். அங்கே இருப்பார், அங்கே தான் இருப்பார், தவிர உள்ளே நுழைய முடியாது. அப்போ நம்ம ஊர்வலம் எல்லாம் வெளியே நடக்குதே தவிர 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழையும் தமிழர்களையும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் இன்றைக்கு யாகசாலைக்குள்ளே வராத, கோபுர கலசங்கிட்ட வராத, கருவறைக்கு வராதன்ட்டு கோயில் தீண்டாமைங்கிறது கருவறை தீண்டாமையாக, யாகசாலை தீண்டாமையாக, கோபுர தீண்டாமையாக மாறி இருக்கிறது. இதுதான் உண்மை. இல்லை, நீங்கள் இந்த உண்மையை சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி ஊடகங்கள் மத்தியிலேயோ ஐயா சேகரபாபுவோ வெளியில் பேசுகிறது, தமிழில் ஒழிச்சிட்டோம் பார்த்தீங்களா, தமிழில் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களான்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்பட்டமான ஏமாற்று வேலை நடந்திருக்குது. முழுக்க 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 ஏமாற்று வேலை. இதை என்ன சொல்ல, வஞ்சக வேலைன்னு வேற சொல்லணும். இது வெறும் வஞ்சகம். ஏன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் வேண்டும் சொல்ற, அதெல்லாம் வஞ்சகத்தன்மை. அது தெரியாமல்ல அவர் சொல்றாரு. தர சொல்லட்டுமே, யாகசாலையில் தமிழர்கள் இருந்தார்கள், தமிழ் ஒலிக்கப்பட்டது சொல்லட்டுமே. 36 குண்டங்கள் எல்லாம் நேரலை காட்சிகள் இருக்கிறது. 36 குண்டங்களில் இந்த மந்திரங்கள் ஒலித்ததுன்னு சொல்லட்டுமே. சமஸ்கிருத மந்திரங்கள் இத்தனை மணி நேரம் ஒலித்தது, இந்த இடங்களில் தமிழ் மந்திரங்கள் இவ்வளவு ஒலித்ததுங்கிறத அந்த காணொலியை காட்டட்டுமே, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடட்டுமே. மேலே கோபுரத்து மேலே யாரெல்லாம் தமிழர்களும் தமிழ் மொழி என்னெல்லாம் மந்திரங்கள் ஒலித்தனங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கை சொல்லட்டுமே. கருவறைக்குள்ளே எந்த தமிழர் போனால் எந்த தமிழ் மந்திரங்களை இல்லை இருக்கிற அந்த பிரமண்டினராவது ஓதினார்களாங்கிறதையாவது காட்டட்டுமே. இந்த 3 வெள்ளை அறிக்கையில் இந்த 3 இருந்ததுன்னு காட்டட்டும். மொட்டையா பொத்தாம்போக்கில் தமிழும் இருந்தது தான் ஊர்வலம் காட்டுறாங்க. ஊர்வலம் தமிழ் தான், ஓதுவார்களுக்கு தான் ஊர்வலம் வச்சாங்க. இதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்கலை. அப்போ இதை காமிச்சு தமிழில் நம்ம கேட்குறது யாகசாலை, கோபுர கலசம் மற்றும் கருவறை. இந்த 3க்குள்ளேயும் தமிழர்களும் செல்ல வேண்டும், தமிழும் செல்ல வேண்டும். தமிழ் மொழி மந்திரங்களாக ஒலிக்க வேண்டும், இன்னிசை கச்சேரிகளாக இல்லை. ஏன் சேகர்பாபு ஐயா இதெல்லாம் நடத்தாமலேயே நடத்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் என்னதான் ஏதாவது என்ன பிரச்சனை, ஏன் அப்படி பேசுறாரு? ஏன் பேசுறாருன்னா, உண்மையிலேயே சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது. தைரியமாக தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் அவரு, தமிழர்களின் பிரதிநிதி அவரு, தமிழ் வாழ்கன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற அரசாங்கத்தின் அமைச்சர். தமிழை 2ஆம் தரம் சொல்லுவோம் தள்ளிவோம்ங்கிறது அந்த பேச்சுக்கே இடமில்லை. தமிழை எப்படி போற்றுவோம்ங்கிறது சொல்லிக்கொண்டே ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இந்த பக்கம் தமிழுக்கு உள்ள நுழைய விடாமல் செய்கிறார்கள். ஏன் அப்படி பண்றாரு? இது அப்ப உண்மையிலேயே அவர்களுக்கு தமிழை உள்ள கொண்டு வரணுங்கிறது, கருவறை மொழியாக்க வேண்டும்ங்கிறதுல எந்த விதமான ஆர்வமும்
அக்கறையும் இல்லை. இதே அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் தான் அதுவும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் தான் போராட்டத்தோட வச்சு வயலூர் முருகன் திருக்கோயிலில் யாகசாலைக்குள்ள 2 தமிழர்களை உள்ள அனுபவிச்சாங்க. ஏன் அனுபவிச்சாங்கன்னா அந்த 2 பேரும் அதே வயலூர் கோயிலில் பூசாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொல்லா பிள்ளையார்ட்டும் 9 கோள்களுக்கும் பூசை செய்து கொண்டிருப்பவர்கள். உன் கோயிலில் இருக்கிற அந்த 2 பூசாரியே உள்ள விட மாட்டேங்கிறிய, வெளியில இருந்து ஊர் முழுக்க இருந்து பிறமணியர்களை திரட்டி வச்சிருக்கிறேன்னு போராடின பிறகு 2 பேரை உள்ள விட்டாங்க. உள்ள விட்ட உடனே மாண்புமிகு அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? இது திராவிட மாடல் அரசுக்கும் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடைத்த இமாலய வெற்றினார். இமாலய வெற்றிங்கிறது அடுத்தடுத்த கோயில்களில் தொடர வேண்டுமா வேண்டாமா? நம்ம வெளியாட்களை விடுங்கன்னு கூட சொல்லலை, இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் இருந்த ஆட்களை விடுங்கன்னு சொல்லலை. அதே 2 அதே கோயிலில் இருக்கிறாங்கல்ல, அந்த வயலூர் கோயிலில் இருந்து இங்கே கொண்டு வரலாம் இல்லையா? அங்கே இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பிறமணியர்கள் எல்லாமே கோயிலில் இருப்பவர்கள்ங்கிறது ரொம்ப குறைவு. கோயில் ஊழியத்திலே இல்லாதவர்கள் தான் உள்ளே வந்து அந்த யாகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ 2 பேர் அங்கே வயலூரில் இருந்து அவரையாவது கொண்டு வந்திருக்கலாமே. ஒரு 18-20 பேர்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் அர்ச்சகர்களாக இருக்கிறார்களே, அவர்களை கொண்டு வந்து உள்ள விட்டு செஞ்சிருந்தா அந்த இமாலய வெற்றிங்கிறதுல அர்த்தம் இருக்குது. ஒரு இடத்துல செஞ்சுட்டு இமாலய வெற்றின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துல நான் செய்ய மாட்டேங்கிறது, இது சூழ்ச்சி வலையிலா, வஞ்சக வலையா? இது வெறும் சாதாரண புரட்டோ ஏமாற்றோ மட்டுமல்லாமல் ஒரு சூழ்ச்சியான சூழ்நிலையில் இருக்கிறோங்கிறத தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால் அதற்கு அடிப்படை என்ன? ஆடிப்பட்டம் தேடி விதைன்ட்டு நம்மளுடைய பூசைகளில் எப்படி தமிழர்கள் நம்ம குழந்தைகளுக்கு தமிழில் பேர் வைக்க துவங்கி விட்டீர்களோ இதே மாதிரி நம்ம பூசைகளும் முழுக்க தமிழிலேயே செய்யப்பட வேண்டும். நம்மளுடைய குலதெய்வத்துக்கு எப்படி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? தமிழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே நம்மால் தான் பூசாரியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதுலாம் கடா வெட்டி நம்ம முறைப்படி செய்து கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி தான் மாரியம்மன் வழிபாடு, கூழ் ஊத்துறதுக்கு எப்பவுமே கருவாடு, முட்டை, இதெல்லாத்தையும் அகத்திக்கீரை இதெல்லாம் தான் வச்சு தான் கும்பிட்டு கொண்டிருப்பது தான் நம்மளுடைய தமிழர்களின் முறை. இப்போ அறநிலையத்துறை இதை எப்படி கெடுத்து வச்சிருக்குதுன்னு பாருங்க. இது பல ஆண்டுகளாக நடந்துவிடு. சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்கு, புன்னநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்குது. இங்கே நம்ம ஆள் எப்பவும் போய் கடா வெட்டி குடும்பத்தோட சாப்பிட்டு கொடை வெட்டி அந்த இதை வச்சு படையலை போட்டு சாப்பிட்டுட்டு வர்றது வழக்கம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? நீ வெட்டக்கூடாது, வெட்டுறதா இருந்தா கோயிலுக்கு எங்கேருந்தோ கொண்டு போய் வெட்டிரு, இல்லைன்னா நீ எங்கிட்ட ஆடை கொடுத்துரு, மாடை கொடுத்துரு, எதை வேணாலும் கொடுத்துரு. தேவஸ்தானம் நாங்கள் அலுவலகத்தில் வாங்கி வச்சிடறோம். வாங்கி வச்சுட்டு நாங்கள் வெட்ட மாட்டோம், வெட்டுறது பாவத்தொழில். ஆனால் ஏலம் விட்டு எவனோ ஒருத்தன் எங்கேயோ கொண்டு போய் வெட்டிட்டு போனான்னா அதில் எங்களுக்கு ஒன்றும் பாவம் வராது. பாருங்க, ஒரு கோயில், அந்த கோயிலில் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு தவறு. அடுத்தது நீ இப்போ எல்லாத்தையும் கொடுத்துரு, நான் அதை ஏலம் போடுவேன், அவன் கொண்டு போய் எங்கேயோ வெட்டிட்டா இதுக்கும் நம்ம கோயிலுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனால் பாவ துட்டு மட்டும் இங்கே வேணும். இப்படி ஒரு முறையை அரங்கரித்து வச்சிருக்கிறது எந்த வேதத்தில் இருக்குது, எந்த ஆகமத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆகமத்திற்கு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வடமொழி ஆகமத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இருந்தாலும் நீ வச்சிருக்கிற ஆகமத்துக்கு எதிராக தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறாய். இதை தமிழர்கள் உணர வேண்டாமா? ஏயா கோயிலில் நீ ஆடை வாங்கி ஏலம் விடுற, ஏலம் எடுக்கிறவன் அவன் வீட்டில் இருந்து பொண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டா இருப்பான் ஆடையும் மாட்டையும். அப்போ அவன் வெட்டுனா அந்த காசை வச்சு நீ அறநிலையத்துறையில் எல்லாம் பண்ணுவ, எல்லாத்துக்கும் பயன்படுத்தி கொள்வாய் என்றால் உன்னுடைய ஒரு அரசாங்கம் நடத்துதா, ஒரு கோயில் நடத்துதா? கோயிலில் நடக்கிற வழிகாட்டியாக இருக்க வேண்டிய கோயிலை இப்படி செய்து கொண்டிருக்கிறாயே பாருங்க. இதுக்கு மக்களையே விட்டுருக்கல, எவனோ ஒருத்தர் எங்கேயோ கொண்டு போய் வெட்டுறத, மக்களை வெட்டுறதா இருந்தாலும் அவன் வெட்டிட்டு போவான்ல, அதையாவது அனுமதிச்சிருக்கணும் இல்லையா? ஒன்றும் அதை அனுமதிக்கணும். இல்லைன்னா இது நாங்கள் எங்கேயுமே பண்ண மாட்டோம்னா மக்கள் எதிர்ப்பு வந்துடும். இதற்காக எதிர்ப்பும் வரக்கூடாது, அதே நேரத்தில் காமிக்கணும்.
இதே தான் முழுக்க 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 நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் தான் நீதிமன்ற ஆணையை 2020 வாங்கியிருக்குது. அதில் உண்மையிலே சொன்ன போனால் சமஸ்கிருதத்தில் சம அளவுலாம் என்ன சொல்லியிருக்குன்னா, இட் ஷுட் பி கண்டக்டட் இன் தமிழ், தமிழில் குடமுழுத்து நடத்தப்பட வேண்டும். ஆர் எல்ஸ் இல்லைன்னா ஒரு நல்ல தமிழுக்கு தமிழர்களுக்கான அரசாங்கம்னா தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும்ங்கிறத அதைத்தானே எடுக்கணும். ஏன் இல்லை என்றால் தமிழுக்கு சம அளவு முதன்மை கொடுக்கணுங்கிறதுக்குள்ளே ஏன் போறீங்க? சரி, மந்திரங்கள் எல்லாம் தொகுக்கிறதுக்கு ஒரு குழு போடணும். நாங்கள் குழு போட்டு அந்த தீர்ப்பு வந்து 5 வருஷமாச்சுது. குழு போட்டு 3 வருடங்களாகிவிட்டது. இன்னும் ஒரு மந்திரத்தை கூட தொகுக்கலை. இப்படியெல்லாம் நடக்கணும், நடக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் நடந்துடக்கூடாது. இதுதான் முழுக்க 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 நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அந்த அம்மன் கோயில்களில் இருக்கிற வழிபாட்டையும் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போய் பாருங்கள். அந்த கருவறைக்குள்ள மூலவர், அது ஒரு புற்றுக்கோயில் மாதிரி அங்கே அது உள்ளே இருக்குது. அதற்கு வழிபாடோ எதுவுமே கிடையாது. முன்னால் ஒரு எழுந்தருளி சிலை மாதிரி முன்னாடி ஒரு சிலை வச்சுருக்காங்க. முழுக்க 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 அவ்வளவு முழுக்காட்டில் இருந்து அவ்வளவு பூசைகளும் முன்னால் இருக்கிறதுக்கு தான் நடைபெறுகிறதே தவிர பின்னால் இருக்கிற கருவறை கடவுளுக்கு நடக்கலை. இப்போ யாராவது முக்கியமான விஐபி யாராவது வந்தாங்க மாட்டோம், அவங்களுக்கு தான் உள்ள அனுமதி இல்லை. உள்ள அர்ச்சனை செய்து அந்த அர்ச்சனை பொருட்கள் வெளியே வரணும் தான் இருக்குது. மற்ற பொதுமக்கள் எல்லாருக்கும் முன்னால் இருக்கிறது தான் பண்ணி சிதைத்து வைத்திருக்கிறார்கள். இதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் எல்லோரும் கருவறையை சுற்றி வர்ற மாதிரி தான் இருந்துச்சுது. இன்றைக்கு அப்படி சுற்றியே வர முடியாதபடி மாற்றிவிட்டார்கள். இப்படி எல்லாத்தையும் கோயிலையும் மாற்றி கொண்டிருப்பது தான் இந்த இந்துவேத கருத்துக்களுக்கு மாறாக செயல்பட்டு கொண்டிருப்பது தான் இன்றைய அறநிலையத்துறை. அதை முழுக்க முழுக்க செயல்படுத்துபவர்கள் பிறமணினரான பிராமணர்கள் தான். முழுக்க முழுக்க அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்படி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் அரசாங்கம் இருந்தாலும் மக்கள் விழிப்படைய வேண்டும். அவர்கள் வந்து தினமும் அன்றாட பூசையில் இப்போ ஸ்லோகம் சொல்கிறேன்னா அது ஒரு மதுவி என் பொண்ணு ஸ்லோகம் சொல்லுவாள். காலையில் 2 ஸ்லோகம் சொல்லிட்டு தான் பள்ளிக்கே போவா. இதெல்லாம் பெருமையாக சொல்கிறோம். அந்த ஸ்லோகம்னா என்ன பொருள் தெரியாது. ஆனால் சூலகம் தமிழில் இருக்குது. சூலகம் தான் அவங்க ஸ்லோகம்னு மாற்றி வச்சுருக்காங்க. எல்லாம் தமிழில் இருந்து போனது தான். சூல்னா கருவான உயிர்ப்பான கருத்துக்களை தன்னிடத்தே கொண்டதுக்கு பேர் சூலகம். அந்த சூலகத்தை சொல்கிறது தான் ஸ்லோகம்னு மாறிடுச்சு. 2 சூலகத்தை காலையில் சொல்லிட்டு போனோன்னா அவர்களுக்கும் உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும். அந்த நாள் முழுவதும் உயிர்ப்பு தன்மையாக இருக்கும். அவர்கள் செய்யும் செயல்களும் உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும். இதை நம்ம புரிந்து அன்றாட வாழ்வியல்லையும் புதுமனை புகழா திருமணம் எல்லாத்துலேயுமே நீங்கள் தமிழ்லையே எல்லா சடங்குகளையும் செய்து கொண்டீர்கள் என்றால் அரசாங்கம் தன்னால் இறங்கி வரும். அரசாங்கத்துக்கு என்ன வேணும்? ஓட்டு வேணும், அவ்வளோதான். அன்றைக்கு சொல்லிடுவாங்க, நாங்கள் அன்றைய தமிழிலும் செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தோம், எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. மக்களும் ஒரு மாற வேண்டும். அதுக்கு பிறகு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் மற்ற தெய்வத்தமிழ் பேரவை எல்லாம் இணைந்து போராடி கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க. ஆனால் மக்கள் மாறுறதுங்கிறது ஒரு தன்னெழுச்சியாக மாற வேண்டிய நிகழ்ச்சியில் இருக்கிறது. அவர்கள் மாற வேண்டும். சிந்தியுங்கள். ஒரு மாரியம்மன் கோயிலில் போய் ஆட்டை வாங்கி ஏலத்துக்கு விட்டுட்டு ரூபாயை மட்டும் நான் வாங்கி போட்டுக்கிடுவேன், ஆனால் கிடா வெட்டுறது தப்புன்னு சொல்கிறத தட்டி கேட்க வேண்டும். நீ அங்கே கருவறைக்குள்ள சாமியை வச்சுட்டு புன்னைநல்லூரில் வெளியே இருக்கிற அந்த உலோக சிலைக்கு நீ வந்து இந்த முழுக்காட்டு இதெல்லாம் பண்ணி பூசைகள் செய்கிறாயே, எனக்கு உள்ள கருவறையில் போய் எனக்கு பூசை செய்து கொடுன்னு மக்கள் கேட்க வேண்டும். இதெல்லாம் மக்கள் கேட்க வேண்டும். மக்கள் தன்னெழுச்சியாக செய்ய வேண்டும். இதை புரிஞ்சுக்கணும். குறைஞ்சது தன்னுடைய வீட்டில் பூசை பண்ணும் போலாது தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி அம்மனுக்கு கூழ் ஊத்துறதுனா கருவாடு வச்சு தான் கூழ் ஊத்துறது தான் முறை. அந்த முறைப்படி அவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இதில் ஒரு மாற்றம் வரும். இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, இந்த ஆடி 18 என்ன செய்வாங்கன்னா, முந்தைய அந்த காலத்துலலாம் முறி போடுதல்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. முறி போடுதல். ஆமாம். தஞ்சாவூர் பக்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் ஓலைச்சுவடிகள் இருந்தால், உலகெங்கும் ஓலைச்சுவடிகள் பழங்கால கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க, எடுத்துக்கொள்வார்கள். அதை போற்றி அதை பாதுகாத்து வைப்பாங்க. நம்மால் என்ன செய்வான், அதை 18ஆம் பருக்கில் அந்த ஓலைச்சுவடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொண்டு போய் 2ஆ 3ஆ கிழிச்சி ஆற்றுல போயிடும். பாருங்க, திருஞான சம்பந்தர் காலத்தில்
மொழி தமிழ் மொழி வந்து அனல்வாதம் புனல்வாதத்தில் வென்ற மொழி. சமணர்கள் வந்து இன்றைக்கு சமக்கிருதம் என்ன வரிவடித்திருக்கிறோ அந்த மந்திரங்களை சமக்கிருதம் அதே எழுத்தில் போட்டு எழுதி உள்ளே போடுறாங்க சமணர்கள். நம்ம திருஞான சம்பந்தர் தமிழில் பதிகம் எழுதி அதை வைகை ஆற்றுல விடுறார். மதுரையில் விட்டது சமக்கிருத எழுத்தில் எழுதுனது அது ஆற்றோட போயிடுச்சுது. ஆனால் தமிழ் மொழியில் இருக்கிறது மதுரையிலிருந்து ஆற்றை எதிர்த்து வெள்ளத்தை எதிர்த்து போய் திருவேடகம் ஏடு ஒதுங்கினால அதுக்கு வேடகம்னு பேர். அந்த திருவேடகத்தில் ஒதுங்கிச்சுது. இதை இன்றைக்கும் திருவேடகம் திருக்கோயிலில் சிவபெருமான் கோயிலில் விழாவாக கொண்டாடுகிறோம். சுண்டல் சாப்பிட்றோம், பொங்கல் சாப்பிட்றோம். அந்த தமிழ் மொழி ஆற்றலை மறந்து விடுகிறோம். அப்போ ஆற்றில் போடும்போது முழுசாக போட்டால் எங்கேயாவது கரை ஒதுக்கியாவது இருக்கும், யாராவது எடுத்துட்டாங்க. 2-3 கிழிச்சு போடுன்னு அவன் சொன்னான். யார் பிரமணினர் சொன்னான். நம்மளும் அதை முறியில் போட்டோம். அதை 18ஆம் படி பெருக்கில் இப்படி போட்டோம். இதெல்லாம் ராஜராஜ சோழன் காலத்தில் அவருடைய குரு சித்தர் கருவூரார் சொல்லி எல்லாத்தையும் மீட்டி எடுத்துக்கொண்டு வந்தது. சிதம்பரம் கோயிலிருந்து மீட்டி எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஓலைச்சுவடிகள்லாம் நம்ம இப்படி தான் போட்டோம். அது ராஜராஜ சோழன் காலத்திலே எல்லாம் செல்லரிச்சு போயிடுச்சு பாதிக்கு மேலே. அப்போ அப்படி கிடைச்சதை கூட நம்ம முழு மரியாதையோட வைக்கலை. அதையும் ஆற்றுல போட்டோம். இதுவும் சிவப்பாக இருக்கிறவன் சொன்னால் பொய் சொல்ல மாட்டான்னு தான் நம்பினோம். அன்றைக்கும் தமிழர் நம்பினான், இன்றைக்கும் நம்புகிறான், இனியும் நம்பினால் அப்புறம் பிரமண்டினரை குறை சொல்றதுல எந்த பொருளும் இல்லை. நம்ம மாற வேண்டும். இன்னைக்கு யாரும் முறி போடுறதில்லை. என்ன காரணம் தெரியுமா? விழிப்புணர்வு வந்ததால கிடையாது. வீட்டில் இருக்கிற எவரையெல்லாம் போட்டுட்டான். இப்போ கையில் ஒன்றுமே இல்லை. அதனால் இப்படியெல்லாம் நம்மளே தமிழர்கள் விழிச்சி அடைகிறதில் தான் எல்லாமே இருக்கிறது. அதனால் விழிச்சி அடைவோம். இந்த ஆடி 18ஆம் பெருக்கிலையும் ஆடி மாதத்திலையுமே ஒரு சிறப்பான மாதமாக கொண்டாடுவோம். அம்மன் பூஜைகள்லாம் பாரம்பரிய முறைப்படி செய்து கொள்வோம். அசைவம் சைவம்ங்கிறதெல்லாம் நம்ம கடவுளுக்கு வேறுபாடு கிடையாது. முருகனுக்கே திருமுருகாற்றுப்படையில் ஆடு வெட்டி தான் பள்ளிட்டுக்கு பூஜை பண்ணதாக தான் சங்க பாடல்களில் இருக்கிறது. ஏன்னா பயிரினங்களுக்கும் உயிர் இருக்கிறது, வலி இருக்கிறது, உணர்வுகள் இருக்கிறது. அதனால் ரெண்டுக்கும் வேறுபாடு பார்க்காதவர்கள் தான் தமிழர்கள். கருணை இல்லாதவர்கள்ங்கிறது இல்லை. ஆட்டுக்கும் வலிக்குது, அதுக்கும் வலிக்குது. அப்போ ஒரு 10,000 அரிசி எடுத்து அதிலிருந்து பனையிலிருந்து வெள்ளத்தை எடுத்து அதை காய்ச்சி எடுத்து அதை போட்டு ஏலக்காயை பெருக்கி அந்த நெய்யை பசுமாட்டிலிருந்து கன்றுக்கு போக வேண்டிய நெய்யை ஏமாற்றி கொண்டு வந்து இதில் போட்டு ஒரு சக்கரை பொங்கல்னு கடவுளுக்கு கொடுக்கலாம் என்றால், 10,000 பட்டுப்புழுவை கொன்று ஒரு பட்டு வேட்டியை கடவுளுக்கு கொடுக்கலாம் என்றால், 10,000 தேனியை கொன்று 1 லிட்டர் தேனை எடுத்து புழுக்காட்டு பண்ணலாம் என்றால், அதற்கும் அந்த சைவம் அசைவ வழிபாட்டிற்கும் படையல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். மேலும் விளக்கங்களுக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா திருமணங்கள் எல்லாமே உங்கள் இல்லத்திற்கு நீங்களே செய்து கொள்ளும் அளவிற்கு பயிற்சிகள் கொடுக்கிறோம். எல்லாமே எங்கள் இந்து வேத மர்மலட்சி இயக்கத்துக்கு வந்து தான் நாங்கள் தான் வந்து செஞ்சு கொடுக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு வேண்டிய உங்கள் இல்லத்திற்கு வேண்டான பூசைகளையும் சரி, வழிபாடுகளையும் சரி, சடங்குகளையும் நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கே பயிற்சி கொடுக்கிறோம். நீங்களே உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களை வைத்து சிறப்பாக அந்த பூசைகளை செய்து கொள்ளலாம். இதற்குண்டான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இனியாவது விழிச்சி பெறுங்கள்ங்கிறது தான் இந்த ஆடி மாதத்தின் செய்தியாக இந்து வேத மர்மலட்சி இயக்கம் மக்களுக்கு வழங்குகிறது. ரொம்ப சிறப்பாக, எளிமையாக, ஆழமாக உங்களுடைய உரைகளை வழங்குனீங்க ஐயா. மிக்க நன்றி. நன்றி. ஃபோர்த் எஸ்டேட் ஊடகத்தார்களுக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம்.